ஒரு யோகிக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ரயில்வே ட்ராக்கே மாற்றி கட்டியிருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? சத்குரு ஸ்ரீ பிரம்மா விருதுநகர் மாவட்டத்தில் நடுவுப்பட்டி கிராமத்தில் பிறந்த இந்த யோகி திருச்சியில சில காலம் தங்கி பூமிக்கடியில சமாதி நிலையில இருந்திருக்காரு. அவர் ஒரு முக்கியமான மிஷன்ல இருந்ததா சொல்லப்படுது. அவரை சுற்றி இருந்த மக்கள் அவரோட சக்தியும் அருளை உணர்ந்திருக்காங்க. அவருக்கு இயற்கையின் அடிப்படை மூலக்கூறுகளான பஞ்சபூதத்து மேல மிகப்பெரிய ஆளுமை இருந்திருக்கு. ஒரு முறை அவர் உறங்கும் போது கைகால்கள்லாம் தனித்தனியா கிடந்ததாகவும் மீண்டும் சேர்ந்ததாகவும் நேரா பார்த்த அவர் சீடர் சொல்லியிருக்காங்க. அதிசயங்கிறது அவர் சுற்றி தினந்தோறும் நடந்திருக்கு. சின்னையா பிள்ளைங்கிற செல்வந்தர் குழந்தை இல்லாமல் இருக்க சத்குரு ஸ்ரீ பிரம்மா வந்து பார்த்திருக்காரு. மக்களுக்கு ஒரு சத்திரம் கட்டு, கண்டிப்பா நல்லது நடக்கும்னு ஆசீர்வதிச்சு அனுப்பியிருக்காரு. சொன்ன மாதிரியே அவருக்கு வாரிசு உருவாயிருக்கு. இன்னைக்கு திருச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட் அந்த செல்வந்தர் கட்டின சத்திரம் இருந்த இடத்துல உருவானதுனால இன்னைக்கும் அதை சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்றோம். பிரிட்டிஷ் கலெக்டர் கூட இவரோட சக்தியை உணர்ந்திருக்காரு. அதனால தான் திருச்சி ரயில்வே ட்ராக் போடும்போது இவரோட ஆசிரமம் அமைந்த இடத்துல வராம கொஞ்சம் சுத்தி ட்ராக் போட்டிருக்காங்க பிரிட்டிஷ். சத்குரு ஸ்ரீ பிரம்மா வெள்ளையங்கிரியில 7வது மலையில உயிர் விடும்போது 7 சக்கரம் வழியா உயிர் விட்டதா சொல்லுவாங்க. அதனால அவருக்கு சக்கரேஸ்வரங்கிற பேரும் இருக்கு. திருச்சியில அவர் சமாதி நிலையில இருந்த இடம் இன்னைக்கும் உயிரோட்டமா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் உணர்ந்து பார்க்கலாம்.